கோவை பெரிய கடை காவல் நிலைய மாடியில் உள்ள உதவி ஆய்வாளர் அறையில் நபர் ஒருவர் வேஷ்டியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து காவல்துறை ஆணையர் விசாரணை நடத்தி வருகிறார். செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணியளவில் காவல் நிலையம் வந்த அந்த நபர் தன்னை 20 பேர் துரத்தி வருவதாக தெரிவித்தார். பணியில் இருந்த காவலர்கள் வெளியே வந்து பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை என்பது தெரிய வந்ததால் காலையில் வாருங்கள் பேசிக் கொள்ளலாம் என தெரிவித்த நிலையில் அவர் மாடிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விளக்கமளித்த மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர், உயிரிழந்த நபர் போரூரைச் சேர்ந்த ராஜன்சாமி என்பதும் கடந்த சில நாட்களாக அவர் மனதளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது அவரது குடும்பத்தினர் தெரிவித்ததாக கூறினார். இது யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அவர் ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்ல இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஏசி எடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் பணியில் கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அவன் புத்தி 3 நாளா சரியில்லாம இந்த மாதிரி பண்ணிருப்பான் இருக்குதுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? சந்தேகம் எதுவும் இல்லைங்க. மனநிலை இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு நாங்க என்ன செய்யறது? என் 2 குழந்தைகள் வச்சுட்டு தானுங்க, எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க. இச்சம்பவம் தொடர்பாக பணியில் அலட்சியமாக செயல்பட்டதாக எஸ்ஐ நாகராஜ், தலைமை காவலர் செந்தில் ஆகியோர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.